இது வந்து பார்த்தா நமக்கு கற்பூரவள்ளி தென் வாழைன்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்ஜெக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா நார்மலாக ஊசி போடுறது வந்து கீழே போடலாம். கீழே வந்து போடுறது வந்து இயல்பான விஷயம். அடித்தண்டு ஊக்க வர்றதுக்காகவும் மேலே காய் ஊக்கிறதுக்கு புடை இறங்கி வர்றதுக்காக போடுறோம். இந்த வாழை வந்து மேக்ஸிமம் எல்லாமே கொஞ்சம் ஈனிடிச்சுன்னு வச்சுக்கலாம். ஈனிடிச்சு காய் கால்வாசியாக இருக்குது, அதே போல் காய் பாதியாக இருக்குது, பூ ஒடிக்கிற ஸ்டேஜ் வந்துடுச்சு. இந்த பூ ஒடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் போடலாம். காய் ஊறுறதுக்காக போடலாம். ஒரு 1/2 கிலோலேருந்து 1 கிலோவுக்கு சேர்ந்து வரும். ஸோ இந்த மாதிரி பூ வந்துற ஸ்டேஜ், காய் கொஞ்சம் நல்லா ஊறுற ஸ்டேஜ், உதாரணத்துக்கு இந்த ஸ்டேஜ் இருக்குது, இந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னா தாராளமாக டோஸ் போடலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேலே எவ்வளோ முடியுமோ ஹைட்டில் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் காயோட ஊக்கம் கொஞ்சம் இன்க்ரீஸ் கிடைக்கும். ஒரு சாம்பிள் பாருங்கள். காய் இருக்குன்னா ஒரு எவ்வளோ முடியுமோ அந்த ஹைட்டில் போடுறோம். ஒரு டோஸ் ஒரு வாழைக்கு வந்து 5 மில்லி அப்படின்ற மினிமம் கணக்கு. அதே போல் ஆப்போசிட் சைடு அந்த பக்கம் மேலே மட்டுமே 2 டோஸ் போட்டுக்கலாம். அடித்தண்டு ஊக்கம் பெருசாக வரல, வாழை வந்து கம்மியாக தான் இருக்குது, இனவே இல்லைன்னா கீழே வந்து ஒரு ஊசி மேலே ஒரு ஊசி அப்படின்னு 2 டோஸ் போட்டுக்கலாம். இதான் ஃபார்மெட்டு. இல்லை தான் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிய நம்புறதுக்கு எப்போனாலும் கான்டாக்ட் பண்ணலாம்.